Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 541 part 1. ஓபன் பண்ணா நம்ம ஜிம்பை இன்னும் பிளாஷ்பேக் கதையை விடாம சொல்லிட்டே தான் இருக்கான். ஃபிஷர் டைகர் ஹோலி லேண்ட்ல இருக்க மரி ஜாய்ஸை அட்டாக் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்த சன் பைரட்ஸ் ஏகப்பட்ட வேலைத்தனம் பண்ணாங்க. அதனால ஃபிஷ்மேன்ஸோட ஃபியூச்சருக்கு இவ்வளவு இம்பாக்ட் வரும்னு சொல்லி இவங்க யாருமே எதிர்பார்க்கல. அப்படியே கட் பண்ணா மறுபடியும் 15 வருஷத்துக்கு பின்னோக்கி செல்ல வேண்டும். கிங்குக்கு ஒரே கவலை, ஏன்னா ஃபிஷர் டைகர் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவான்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவன் அங்க பண்ற பஞ்சாயத்தால இங்க ஃபிஷ்மேன் ஐலாண்டே ரொம்ப மோசமான நிலைமையில மாட்டிச்சு. இதுக்கு முன்னாடி வேர்ல்டு சமிட்ல ஃபிஷ்மேன்ஸ் எல்லாத்தையுமே மதிச்சு அவங்களுக்கு ஈக்குவலா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாங்க. ஆனா இப்போ இவனுங்க பண்ற கலவரத்தால அவங்க கூப்பிடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவங்களை எதிர்த்து சண்டை போறது ஃபிஷ்மேன்ஸ் தானே. ஆக்சுவலா அவன் கடைசியா வந்து இந்த மாதிரி நான் பண்ண போறேன்னு சொல்லி கிங் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனான்ல, அந்த டைமுங்கும் போது அவனோட சோல் உள்ளுக்குள்ள இவ்வளவு அழுதுகிட்டு இருக்குங்கிறத நம்ம குயினால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதனாலதான் அவ தேம்பி அப்படி அழுதாலாமா. இப்படி அந்த பஞ்சாயத்தை பேசிக்கிட்டே குழந்தையா இருக்க சிரகோஷிய கொஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஃபிஷ்மேன் ஐலாண்டுல ஏகப்பட்ட நோட்டீஸ் அப்படியே தெரிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஃபிஷர் டைகர் செலஸ்டியல் டிராகன்ஸை போட்டு வெளின்னு வெளுத்து கட்டிட்டானாமா. ஊர் மக்கள்லாம் அவனை பாராட்டி தள்ளுவாங்க, வா அவரு நம்ம ஃபிஷ்மேன்ஸோட தலையெழுத்தையே மாத்திட்டாருன்னு. அந்த டைம் தான் குயின் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பா. நம்ம எல்லாருமே கோல மாதிரி ஒளிஞ்சு பயந்து ஓடிட்டு இருக்கோம். இதனால நம்ம கத்துக்கிட்டது என்னன்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல, ஜீரோ. இப்போ ஒரு சில மனுஷங்க பண்ற தப்பால எல்லா மனுஷங்களையும் வெட்டி வீசலாமா? அப்படி பண்ணா ஃபிஷ்மேன்ஸ் யாருக்குமே ஃபியூச்சரே இல்லாம போயிடும். அதனால நம்ம ஹியூமன்ஸோட சேர்ந்து வாழலாம், அதுவும் மேல் உலகத்துல போய் வாழலாம் அப்படி இப்படின்னு மறுபடியும் நல்லபடியா எல்லாத்துக்குமே அறிவுரை சொல்லுவா. ஆனா யாருமே அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஐயோ பாவம், சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேப்பரை கொண்டு போய் நீட்டினா அவனு என்ன சொல்லுவானுங்க, ஃபிஷர் டைகர் பண்ண விஷயத்தை தான் இந்த மொத்த ஐலாண்டுமே சிறப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க நாங்க ஹியூமன்ஸோட சேர்ந்து வாழணும்னு சொன்னாங்கன்னா அது அவங்க மேல தப்பு சொல்ற மாதிரி ஆயிராதா? அதனால நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லி ஆளாளுக்கு கையை விரிச்சிருவானுங்க. குயினுக்கு நம்பிக்கை என்னன்னா, இப்ப இல்லனாலும் அடுத்த 7 வருஷத்துலயோ 11 வருஷத்துலயோ 15 வருஷத்துலயோ நம்ம எப்படியாச்சும் வேர்ல்டு சமிட்ல மறுபடியும் கலந்துக்கணும், அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் பேசி பாப்பா. யாருமே கேட்கற மாதிரி இல்ல. அட போங்கய்யா, இந்த குயின் இப்படித்தான் புலம்பிக்கிட்டே இருப்பான்னு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. அப்படியே கட் பண்ணி ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட காட்டுறாங்க. அங்க அந்த ஹோடி ஜோன்ஸ் ஃபிஷர் டைகர் பண்ண விஷயத்தெல்லாம் நியூஸ் பேப்பர்ல படிச்சு பார்த்துட்டு அசந்து போயிருவான். இவர் பண்ண வேலையால செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாருமே செம காண்டாயிட்டாங்கன்னு. இந்த பொடி பயிலுக எல்லாருமே அர்லாங்க ஃபாலோ பண்றவங்க தானே, அதனால அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. மனுஷங்க எல்லாமே ரொம்ப கேவலமானவங்க தானே, அதனால தான் எல்லாம் தெரிக்க விடுறாங்க. நம்மளும் ஃபியூச்சர்ல நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கூட போய் சேர்ந்துக்கலாம். அப்பதான் எல்லா மனுஷங்களையுமே அடிச்சு தும்சம் பண்ண முடியும். அப்படி இப்படின்னு சொன்னோன்னே ஹோடிக்கு ஆர்வம் தாங்க முடியல. சீக்கிரமா நானும் சன் பைரட்ஸ்ல போய் சேர்ந்து மனுஷங்க எல்லாத்தையுமே கொல்லுவேன்னு சொல்லி இவன் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தனை பேரும் சேர்ந்து சந்தோஷமா கத்திட்டு காப்பானுங்க. பிஞ்சிங்க மனசுல நஞ்ச விதைச்சு வச்சுட்டா அந்த அர்லாங்க மூதேவி. கட் பண்ணா ஒரு நாள் சன் பைரட்ஸ்ங்க அவங்க பாட்டு கடல்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது நேவி ஷிப் போனவங்கள பாத்துருவானுங்க. பார்த்தா சும்மா இருப்பானுங்களா, அது ஃபிஷர் டைகர் அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காட்டுத்தனமா சுட ஆரம்பிச்சிருவானுங்க. அவனுங்க தான் ஃபிஷ்மேன்ஸ் ஆச்சே, உடனே கடல்ல குதிச்சு வேகமா அவனுங்களை அட்டாக் பண்ண பாஞ்சு வருவானுங்க. அவனுங்க தண்ணிக்குள்ள பூந்து வரதுனால அவனுங்களால ஒழுங்கா சுடவும் முடியல. சுட்டாலும் தண்ணிக்குள்ள போன உடனே புல்லட்டோட ஃபோர்ஸ் கம்மியாயிருது. அதனால அவனுக்கு மேல பட்டாலுமே எஃபெக்ட் இல்ல. அப்புறம் என்ன கப்பலுக்குள்ள பாஞ்சு வந்து அவனுக்கு எல்லாத்தையும் பொல்லன்னு பொல்லந்து கட்டுவானுங்க. அந்த டீம் அந்த ரியர் அட்மிரல் டோனோ ஒழுங்கு மரியாதையா கூப்பிட்டு போன ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையுமே எங்க கிட்ட ரிட்டர்ன் பண்ணிருங்க, இல்லாட்டி உங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவேன். அவன் இருக்க நிலைமையில இப்படி எல்லாம் பேசலாமா? ஐயோ ஆளுங்க வந்துகிட்டே இருக்கானுங்க, எங்களால முடியல கேப்டன். அவனு என்னடான்னா என்ஜாய் பண்ணி வேட்டையாடிட்டு இருப்பானுங்க. அந்த டீமுங்கும் போது ஒருத்தன் நம்ம ஜிம்பைய பார்த்து ஒழுங்கா எங்க கிட்ட இருந்த அடிமைகள் எல்லாத்தையுமே எங்க கிட்டே ஒப்படைச்சிருங்க, நீங்க பண்றது எல்லாமே சீரியஸான கிரைம். எவ்வளவு தைரியம் இருந்தா கேவலம் ஃபிஷ்மேன் ஆன நீங்க ஹியூமன்ஸுக்கு எதிராக சண்டை போடுவீங்கன்னு ஃபிஷ்மேன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவும் மட்டமா பேசிடுவான். உடனே ஜிம்பை ஒரே குத்து ஆள் அப்படியே ஷப்பி போயிருவான். ஜிம்பைக்கு இப்போ ஃபிஷ்மேன்ஸை கேவலமா பேசினது கூட அவனுக்கு கவலை இல்ல. அடிமையா வச்சிருக்கிறது நல்லதாமா, அவங்கள காப்பாத்தி கூப்பிட்டு வந்தா அது குற்றமாமா. என்னங்கடா என்ன லந்து பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க இன்னுமே எங்க குயினுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க போலங்கிற மாதிரி சொல்லி அடிச்சு தூக்கி வீசிடுவான். ஃபிஷர் டைகர்லாம் கொத்து கொத்தாதான் அடிச்சு எல்லாத்தையும் தெரிவிக்க விடுவான். அப்ப அந்த ரியர் அட்மிரல் என்ன பண்ணுவான், ஃபிஷர் டைகருக்கு எதிரா ஒரு பீரங்கிய வச்சு எய்ம் பண்ணி சுட போவான். ஆனா அவன் அந்த பீரங்கிய அப்படியே நசுக்கி உடைச்சு தூக்கி தூர வீசிட்டு அந்த ரியர் அட்மிரலுக்கு ஒரு மிதி தெரிச்சடிச்சு போய் விழுவான். அதுக்கப்புறம் அவகிட்ட நாங்க ஏதாச்சும் அடிமைகளை மறைச்சு வச்சிருக்கமான்னு ஒழுங்கா செக் பண்றா விளக்கென்ன, அப்படி இருந்தாங்கன்னா நீயே தாராளமா கூப்பிட்டு போ, ஒழுங்கா அவங்க பாடி எல்லாத்தையும் செக் பண்ணு, உங்க அடிமைகள் மார்க் இருக்கான்னு சொல்லி தூக்கி காட்டுவான். அதான் எல்லாரோட பாடியிலயும் அடிமைகளோட சிம்பலை மறைக்கிறதுக்காக சன் பைரட்ஸோட லோகோவை வச்சு பதிச்சுட்டாங்களே. அப்ப எப்படி தெரியும் தெரியல. அப்புறம் என்ன கூந்தலுக்குடா சீன் போட்டுட்டு இருக்கன்னு சொல்லி கடல்ல தூக்கி போறதுக்காண்டி அப்படியே நீட்டுவான். உடனே அவன் கதறி அழ ஆரம்பிச்சிருவானா. ஃபிஷர் டைகர் உடனே உள்ள தூக்கி போட்டுட்டு நாங்க ஒண்ணு ஹியூமன்ஸ் மாதிரி கேவலமானவங்க இல்ல, உங்க எல்லாத்தையும் உயிரோட விடுறோம், போய் தொலைங்க அப்படின்ட்டு பணத்தை மட்டும் மெரைனாளு கிட்ட இருந்து ஆட்டைய போட்டுட்டு
எல்லாத்தையுமே கப்பலுக்கு திரும்ப சொல்லிடுவான். ஆனா அந்த அர்லாங்கு லூசு பைய ஃபிஷர் டைகர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் குன்னு ஊச்சிட்டு இருக்கான். இந்த மேட்டர் நேரா நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு போகுது. அங்க அந்த டைம் ஹை பொசிஷன்ல இருக்கிறது அந்த கிசுரு பைய. இந்த மாதிரி ஃபிஷர் டைகர் ஆளுங்க நம்ம ஆளுகளை அட்டாக் பண்ணிருக்காங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல சோதனை நடத்திட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் அவனுக்கு தண்ணியிலே இருக்கிறதுனால அவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுகளாச்சே. இப்படி ஒவ்வொருத்தர் பத்தியா சொல்லும் போது கிசரு ஆல்ரெடி அர்லாங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கான். அதே நேரம் அந்த பைரட்ஸ்ல டைகர்னு யாரோ இருக்காங்கன்னு தெரியும். ஆனா அது ஃபிஷர் டைகர் அப்படி இப்படின்னு எதுவுமே தெரியாது. அர்லாங்க பத்தி எப்படி தெரியும்னா அவன் ஆல்ரெடி அர்லாங் பைரட்ஸ்னு ஒரு கூட்டத்தோட சுத்திட்டு இருந்தால அப்ப நிறைய அட்டூழியம் பண்ணிருப்பான். அதனால இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே கட் பண்ணி ஃபிஷர் டைகர் கப்பலை காட்டுறாங்க. அவர் அர்லாங்க கூப்பிட்டு வச்சு மண்டையா கொட்டிட்டு இருப்பாரு. ஏன்னா யாரையும் தேவையில்லாம கொல்லக்கூடாதுங்கிறது நம்ம ஃபிஷர் டைகரோட நோக்கம். இப்ப அர்லாங்க அவன் இஷ்டத்துக்கு கொண்டு கூச்சிட்டு இருந்தானா அவங்களுக்கு இவங்களுக்கு அப்புறம் என்ன வித்தியாசம்? ஆனா அர்லாங்குக்கு தான் மனுஷங்களை கண்டாலே சுத்தமா பிடிக்காதே. அதனால இந்த மாதிரி கேவலமான கிரியேச்சர்ஸ் ஒன்னு ரெண்டு கொன்னா தப்பு இல்லங்கிற மாதிரி சொல்லுவான். அவரு தெளிவா சொல்லிடுவாரு, நீங்க எல்லாம் கொஞ்சம் ஓவராவே போயிட்டு இருக்கீங்க. நம்ம ஒன்னும் கொல்ல கூட்டம் கிடையாது. அதனால லூசு மாதிரி இனிமேட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க. இனிமேட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்பல்ஸ் பிஞ்சிரும் பாரு. ஜிம்பே என்ன சொல்லுவான், அவங்க எல்லாம் உங்களை கொல்ல ட்ரை பண்ணாங்க. அதனாலதான் நாங்க அப்படி பண்ணோம். அது மட்டும் இல்லாம அவங்க பண்றது எல்லாமே இவங்களை செம்மையா காண்டேத்தி விட்டுருச்சு. அதனாலதான் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிருச்சு. இதுல என்ன தப்புங்கிற மாதிரி கேட்பான். ஒன்னு ஃபிஷர் டைகர், இப்ப நீங்க ஒருத்தங்களை கொல்றீங்கன்னா அது உங்களோட தப்பு தான். நீங்களும் அவங்கள மாதிரியே மாறணுமா? நம்ம ஒண்ணு அவங்க மேல ரிவெஞ்ச் எடுத்து இந்த வேலையெல்லாம் பண்ணல. ஏன் நாங்க மரி ஜாய்ஸ்ல சண்டை போட்டு போராடினது எல்லாமே குடும்பப்படுத்திட்டு இருந்த அடிமைகள் எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்காக மட்டும்தான். அதனால சன் பைரட்ஸ் ஆன நம்மளுக்கு விடுதலை சுதந்திரம் இதை தவிர வேற எதுவுமே நமக்கு முக்கியம் இல்ல. நீங்க லூசத்தனமா ஹியூமன்ஸை எதிர்த்து ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்ப இல்லனாலும் எப்பவாச்சும் அவங்களும் திருப்பி வந்து நம்மள அட்டாக் பண்ணுவாங்க. இதனால பெரிய தலைவலி தான். ஏன்னா ஃபியூச்சர்ல இன்னசென்ட்டா இருக்க ஃபிஷர்மேன்ஸை கூட அவங்க எனிமியா தான் பாப்பாங்க. அதனால ஒழுங்கா புரிஞ்சு நடந்துக்குங்க. நம்மள ஃபாலோ பண்ணி வர பீப்பிள்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி அவங்க கிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுக்குவோம். ஆனா அதுக்கு மேல நம்ம லிமிட்டை கிராஸ் பண்ண கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம யாரையுமே கொல்லவும் கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லுவாரு. ஆனா அர்லாங் என்ன சொல்லுவா, நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா அவங்க கண்டிப்பா நம்மள ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே தான் இருப்பாங்க. பேசாம அவங்கள கொன்னுட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களால நம்ம பின்னாடி திரும்பி வர முடியாது இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. கொடூரமா நம்ம எல்லாத்தையும் கொன்னோம்னா எல்லாத்துக்குமே நம்ம மேல பயம் வரும். நம்மள ஃபாலோ பண்ணி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கே யோசிப்பாங்க. அவங்களுக்கு நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங் கொடூரமானவங்கன்னு தெரியாது இல்ல. அதை தெரிய வைப்போம். நம்மள பத்தி யோசிச்சாலே செத்துருவோங்கிற பீதி அவங்களுக்கு வரணும். என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லி மொத்த க்ரூ மெம்பர்ஸையுமே மைண்ட் வாஷ் பண்ணுவான். எல்லாரும் ஜாலியா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு ஃபிஷர் டைகர் பயங்கரமா காண்டாகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.